இவெல்லாம் வாயை திறக்க மாட்டா, நானே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ என் வீட்ல பிரைவேட் நர்ஸா என் மாமியார பாத்துக்கிறதுக்கு வேலை கேட்டு வந்தா. நானும் கொடுத்தேன். நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. குடும்ப கஷ்டம். நான் உங்க வீட்டு வேலையும் சேர்த்து பாக்குறேன்னு சொல்லி பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, பாத்ரூம் கழுவுறதுன்னு இதோட சேர்த்து என் மாமியாரையும் பாத்துக்கிட்டா. அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் பேசியிருந்தேன். என்கிட்ட குடும்ப கஷ்டம்னு வேலை கேக்குறாளே, பாக்க பாவமா இருக்குன்னு இறக்கப்பட்டு நானும் வேலை கொடுத்தேன். ஒழுங்கா வேலை பாக்குறதே இல்ல. அதெல்லாம் போக சமீப காலமா வேலைக்கே வர்றதே இல்ல. அன்னைக்கு ஏன் வேலைக்கு வர்றது இல்லன்னு கேட்டா, எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஆபரேஷன், அதனால நான் வேலைக்கு வரலன்னு சொல்றா. இப்ப நான் டிவில பாக்குறேன், குக்கிங் காம்படிஷன்ல சமைச்சிட்டு இருக்கா. என்னால எல்லா வேலையும் பாத்துக்க முடியாதுன்னு தானே இவ்வளவு வேலைக்கு வச்சேன். இவ என்னடானா பெரிய 5 ஸ்டார் செஃப் மாதிரி குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு என்ன கோமாளி ஆக்கிட்டு இருக்கா. அப்படி இல்ல, சம்பளத்தை தாண்டி இவளுக்கு முன்பணமா அதிகமாவே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எதுக்கு கொடுக்கறேன்? வேலை ஒழுங்கா நடக்கணும் தானே. ஆனா இவ வேலைக்கு வர்றது இல்லையே. இப்ப வீட்டுல என்னன்னா போட்ட பாத்திரம் அப்படியே கிடக்கு, அழுக்கு துணி மிஷின்ல அப்படியே கிடக்கு, பாத்ரூம்ல நாரி கிடக்குது, என் அத்தை படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. நான் ஒரே ஆளு எவ்வளவு வேலை தான் செய்யறது? நான் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு வேலைக்கே வராம இவ ஜாலியா இருப்பா. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாரு கயல், ஒழுங்கா வேலைக்கு வந்தமா சம்பளத்தை வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். அப்படி வேலைக்கு வரலையா சொல்லிடு. என்கிட்ட வாங்கின பணத்துக்கு என்கிட்ட எத்தனை நாளைக்கு வேலைக்கு வரணுமோ அதை செஞ்சு கழிச்சுட்டு போயிடு. சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்னால என் மாமியார பாத்துக்க முடியலன்னு தானே உன்ன வேலைக்கு வச்சேன். எனக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கிறியா? ஜாக்கிரதை. ஒழுங்கா வேலைக்கு வர வழிய பாரு. கையில் என்ன கையில் இது? நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி உங்க எல்லாரையும் காப்பாத்திருப்பேனே. அம்மா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போ கையில். என்ன நீ நிம்மதியா சாக கூட விட மாட்டே போல இருக்கு. என்னம்மா நீ? குற்ற உணர்ச்சியிலயும் தர்ம சங்கடத்திலயுமே நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? அழாதன்னு சொல்றேன்ல. எப்படி அழாம இருக்க முடியும்? அந்த பொண்ணு சொல்லிட்டு போனது கேட்டு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ நர்ஸ் வேலைதான் போய் பாக்குறேன்னு நினைச்சா அதையும் தாண்டி பணம் சேர்க்கறதுக்காக அவ்வளவு வேலை செஞ்சிருக்கியே. நீ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி துணி எல்லாம் துவைச்சு போட்டு பாத்ரூம் கழுவி விட்டுருக்கியா? என்ன கையில் இது? உனக்கு என்ன கையில் தலையெழுத்து? மா சொன்னா கேளுமா, விடு. போ கையில். நாங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுவியா? அம்மா, அப்படி உன்னை கஷ்டப்படுத்திட்டு நாங்க சாப்பிடுற சாப்பாடு எங்க உடம்புல ஒட்டுமா சொல்லு? ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் கையில். உன்னை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பின பாவி ஆயிட்டேன். நீங்க என்ன நீ பண்ணீங்க? ஆமா கையில், என் வீட்டுக்காரருக்காக, எனக்காக, என் குழந்தைக்காக தானே இவ்வளவு கஷ்டத்தையும் தலையில எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆனா அது புரிஞ்சுக்காம நானும் ஹோட்டல் வச்சு தர சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அண்ணி, என்ன மன்னிச்சிரு கையில். நானே உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். ஐயோ அண்ணி, 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 என்ன நீ? நீங்க யாருமே இதுக்கெல்லாம் காரணம் இல்ல. எனக்கு இருக்கிற பண தேவைக்காக முழு மனசோட தான் நான் அந்த வேலைக்கு போனேன். கையில், நீ பிரைவேட் நர்ஸா தானே போறேன்னு சொன்ன. அங்க போய் பாத்ரூம்ல கழுவிட்டு இருந்திருக்க. யோ விடு எழில், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையல், நான் உன்கிட்ட சொல்லாம கார் டிரைவர் வேலைக்கு போனப்போ உனக்கு எப்படி வலிச்சது? அந்த வலியை தான் நான் இப்போ உணர்றேன். குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியா? வேண்டாம் கையல், வேண்டாம். நான் போறேன். நான் திரும்பவும் போய் டிராவல்ஸ்ல வேலை பார்க்கறேன். ஆனா
நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதான் அந்த காம்படிஷன்ல நம்ம கலந்துட்டு இருக்கோம்ல, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஃபைனல் வரைக்கும் போய் அந்த பணத்தை ஜெயிச்சு அந்த பணத்தை வச்சு மூர்த்திக்கு ஹோட்டல் வச்சு கொடுப்போம். அதுல எல்லாரும் உழைப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அக்கா, என்னக்கா என்ன நீங்க போலீஸாக்கிட்டு நீங்க போய் யார் யாரோ வீட்டுல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? அக்கா, கேட்கவே மனசு கஷ்டமா இருக்குக்கா. விடு அன்பு. அம்மா நீ அழாதம்மா, பாத்துக்கலான்னு சொல்றேன்ல. அழாத தேவி. அம்மா அழாதம்மா, அம்மா அழாதீங்கம்மா.